அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அன்றாட வாழ்வில் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் அப்படிங்கிற சயின்ஸ் டாபிக்லேருந்து முக்கியமான ஒரு 30 வினாக்கள் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் வினா பாருங்க. உலக புகையிலை எதிர்ப்பு தினம் என்று? மே 31. உலக புகையிலை எதிர்ப்பு தினம் மே 31. இரண்டாவது வினா. இயற்கை கொசு விரட்டி எது? வேம்பு. இயற்கை கொசு விரட்டி வேம்பு. மூன்றாவது வினா. உலக அளவில் காய்கறிகள் மற்றும் கனிகள் உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடம்? இரண்டாவது இடம். உலக அளவில் காய்கறிகள் மற்றும் கனிகள் உற்பத்தியில் இந்தியா இரண்டாவது இடம். நாலாவது வினா. உலக உணவு தினம் என்று? அக்டோபர் 16. உலக உணவு தினம் என்று அக்டோபர் 16. செப்டம்பர் 16 வந்து என்ன நாள்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஐந்தாவது வினா. உலகின் மிகப்பெரிய மலைக்காடு எது? அமேசான் காடு. உலகின் மிகப்பெரிய மலைக்காடு அமேசான் காடு. சிப்கோ இயக்கத்தை கிபி 1970 தொடங்கியவர் யார்? சுந்தர்லால் பகுனா. சிப்கோ இயக்கத்தை கிபி 1970 தொடங்கியவர் யார்? சுந்தர்லால் பகுனா. ஏழாவது வினா. தூய தேனை நீரிலிட்டால் என்னவாகும்? கரையாமல் அடிப்பகுதிக்கு செல்லும். அதாவது தூய தேன் வந்து நீர்ல கரையாது. எட்டாவது வினா. இந்தியா பட்டு உற்பத்தியில் எத்தனையாவது இடம்? இரண்டாவது இடம். இந்தியா பட்டு உற்பத்தியில் இரண்டாவது இடம். ஒன்பதாவது வினா. நடைமுறைப்படுத்தப்பட்ட வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எப்பொழுது? 1972. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் வந்து 1972. பத்தாவது வினா. ஆளுமை ஹார்மோன் என்று அழைக்கப்படுவது எது? தைராக்சின். ஆளுமை ஹார்மோன் தைராக்சின். 11வது வினா. பட்டுப்பூச்சிகளை வளர்த்தும் பட்டு இலைகளை உருவாக்குவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? செரிகல்ச்சர். பட்டுப்பூச்சிகளை வளர்த்தும் பட்டு இலைகளை உருவாக்குவது பற்றி படிப்பு வந்து செரிகல்ச்சர். 12வது வினா. உலகின் மிகப்பெரிய விதை வங்கி எங்கு உள்ளது? இங்கிலாந்து. உலகின் மிகப்பெரிய விதை வங்கி இங்கிலாந்தில் உள்ளது. 13வது வினா. உலக வனவிலங்கு தினம் என்று? மார்ச் 3. ஒரு முக்கியமான வினா. உலக வனவிலங்கு தினம் மார்ச் 3. 14வது வினா. உலக காடுகள் தினம் என்று? மார்ச் 21. உலக காடுகள் தினம் மார்ச் 21. அடுத்தது பாருங்க. உலக நீர் தினம் என்று? மார்ச் 22. உலக நீர் தினம் மார்ச் 22. 16வது வினா. உலக பல்லுயிர் தினம் என்று? மே 22. உலக பல்லுயிர் தினம் மே 22. 17வது வினா. உலக சுற்றுச்சூழல் தினம் என்று? ஜூன் 5. உலக சுற்றுச்சூழல் தினம் வந்து ஜூன் 5. 18வது வினா. உலக இயற்கை பாதுகாப்பு தினம் என்று? ஜூன் 28. உலக இயற்கை பாதுகாப்பு தினம் என்று? ஜூன் 28. காற்று தினம் எப்பன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. 19வது வினா. ஓசோன் தினம் என்று? செப்டம்பர் 16. ஓசோன் தினம் செப்டம்பர் 16. 20வது வினா. இந்தியாவின் முதல் மிருகக்காட்சி சாலை எங்கு நிறுவப்பட்டது? பராக்பூர். கிபி 1800. இந்தியாவின் முதல் மிருகக்காட்சி சாலை வந்து பராக்பூர்ல நிறுவப்பட்டது. 21வது வினா. ப்ளூ கிராஸ் லண்டனில் முதல் விலங்கு மருத்துவமனை எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது? 1906 மே 15. ப்ளூ கிராஸ் அதாவது லண்டன்ல முதல் விலங்கு மருத்துவமனை வந்து 1906 மே 15 ஆரம்பிக்கப்பட்டது. 22வது வினா. பச்சை பட்டை இயக்கத்தை நிறுவியவர் யார்? அதாவது பச்சை வளைய இயக்கம் அல்லது பச்சை பட்டை இயக்கத்தை நிறுவியவர் யார்? வாங்கரி மாத்தாய். 23வது வினா. ப்ளூ கிராஸ் அமைப்பை இந்தியாவில் நிறுவியவர் யார்? கேப்டன் வி சுந்தரம். ப்ளூ கிராஸ் அமைப்பை இந்தியாவில் நிறுவியவர் கேப்டன் வி சுந்தரம். 24வது வினா. பீட்டா அமைப்பை நிறுவியவர் அலெக்ஸ் பக்சோசோ. பீட்டா அமைப்பை நிறுவியவர் அலெக்ஸ் பச்சசோ. 25வது வினா. இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா எது? கார்பெட் தேசிய பூங்கா. இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா கார்பெட் தேசிய பூங்கா. 26வது வினா. கோழி தீவனம் தயாரிக்க பயன்படுவது எது? மக்காச்சோளம். கோழி தீவனம் தயாரிக்க பயன்படுவது மக்காச்சோளம். 27வது வினா. கோழிகளுக்கு வரும் சால்மோனோலோசிஸ் நோய் டேஸ் ஒரு நோய்?
பாக்டீரியா நோய். 28வது வினா. அமேசான் காடுகள் உலகில் எத்தனை சதவீதம் ஆக்ஸிஜனை உற்பத்தி செய்கிறது? 20% ஆக்ஸிஜனை உற்பத்தி செய்கிறது. அமேசான் காடுகள் உலகில் 20% ஆக்ஸிஜனை உற்பத்தி செய்கிறது. 29வது வினா. இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரித்தல். ஹைப்பர் கிளைசீமியா. இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரித்தல் ஹைப்பர் கிளைசீமியா. கடைசி வினா. தாவரத்தின் நுனி ஆதிக்கத்தின் மீது நேர்விளைவை உருவாக்கும் ஹார்மோன் ஆக்சின். தாவரத்தின் நுனி ஆதிக்கத்தின் மீது நேர்விளைவை உருவாக்கும் ஹார்மோன் ஆக்சின். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சயின்ஸ்லேருந்து முக்கியமாக ஒரு 30 வினாக்கள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு சந்திப்போம்.